ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவில் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம். இப்போ நான் இந்த சொல்ல போகிற ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்கள் ஃபோட்டோஸ் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னும் போது எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸை கூகுள் டிரைவில் எப்படி சேவ் பண்ணுறது தான் இந்த ஸ்க்ரீன் வீடியோ மூலமாக சொல்லியிருக்கேன். இதுதான் வீடியோட டாபிக். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக் டிப்ஸ் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லா மொபைல்லேருந்து என்னென்ன ட்ரிக்ஸ் சொல்ல முடியுமோ அந்த எல்லா ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக தான் நம்மளோட சேனல் இருக்குது. நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேணாம், எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற சிவப்பு கலர் இது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்கனாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2020 புதுசாக வந்த ட்ரிக் தான். 2020 வந்த மாடல் மூலமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நிறையா சேனல்ஸ் சொல்லியிருந்தது எனக்கு தெரியாது. இப்போ இருக்க ஆப்ஷன் படி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அது மூலமாக அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய வீடியோவை சேஃபாக கூகுள் டிரைவில் போட்டு வச்சுருங்க. உங்களுடைய ஃபைல் சைஸ் அதே ஃபைல் சைஸோடு தான் போகும், வரும்போதும் அதே ஃபைல் சைஸோடு தான் வெளியே வரும். ஃபோட்டோ மட்டுமானு கிடையாது, வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். வேறு எந்த ஒரு ஆப்ஸும் இருக்கும், ஜியோ க்ளவுட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் பர்மனெண்ட்டானு தெரியாது. ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போதைக்கும் உங்கள் ஃபோட்டோ சேஃப், எப்போ வேணாலும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். உங்களோட ஜிமெயில் ஐடி உங்கள் பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா கூட உங்கள் பையன் பார்த்துப்பாங்க உங்கள் ஃபோட்டோஸ் மெமரிஸாக. ஓகேங்களா, ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டும் மறக்கக்கூடாது. நான் சொல்கிறபடி நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாய், வாங்க போகலாம். எல்லாருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியே கூகுள் குரோமில் உங்களுடைய ஃபோட்டோஸை சேஃபாகவும் செக்யூராகவும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாருடைய இதுலேயும் எம்ஐ மொபைல் ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் சைடில் வரும், யூடியூபோட சேர்ந்து இருக்கும். நான் இதை தனியாக வச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். டிரைவ் உள்ள போயிடுங்க. இது உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வரேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய கூகுள் டிரைவ். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்லோடு சரியான முறையில் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கூகுள் டிரைவ்ன்றது எப்பயோ ஆல்மோஸ்ட் இருந்திருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்லோட் கொடுத்துட்டீங்க. இப்போது நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி பார்க்குறேன். 6.48 MB என் ஃபோனில் எடுத்த பிக்கு. இப்போது அதை நான் இங்கே பண்ணிட்டேமா, ஒன் ஃபைல் அப்படின்னு வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணுறதை பார்க்கணுன்னு நினச்சி இந்த 3 இது இருக்கு பாருங்கள், அதை பண்ணிவிட்டு ரீசெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா வெயிட்டிங் டு அப்லோட்னு இருக்கும், அப்லோடிங்னு இருக்கும், அப்லோட் ஐடியா இருக்கும். இது ஏன்னா 6 MB. அதே மாதிரி உங்கள் ஃபைல் எத்தனை MB இருக்குன்னு தெரியாது. உங்கள் ஃபைல் 2 MB கூட இருக்கலாம். அந்த ஃபைல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு போகும்போது அதே இதோட போகும். இது எப்படி போட்டது, இது எப்படி நம்ம மறுபடியும் நம்மளுக்கு கேலக்ஸி வர வைக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இதோட நோட்டுக்கு இதை பாருங்கள், போயிடுச்சு, ஃபோட்டோ போயிடுச்சு. எனக்கு செக்யூராக இது எப்போவுமே என்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் என்னுடைய பையன்கிட்ட கூட இந்த நான் ஐடி சொல்லிட்டு போனால் அவன் பார்த்துப்பான். அந்த அளவுக்கு செக்யூராக இந்த ஃபோட்டோ இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே பிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே சைடில் 3 பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துட்டு டவுன்லோடு இருக்குது பாருங்கள், அதை கொடுக்கணும். அவ்வளோதான். டவுன்லோட் ஆகும்போது சீக்கிரமாகவும், அப்லோட் ஆகும்போது லேட் ஆகும். ஏன்னா உங்களுடைய ஃபைல் இன்புட்டாக உள்ளே போகும்போது கொஞ்சம் லேட் ஆகும், அவுட்புட்டாக வெளியே வரும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அதை எடுத்து உங்களுக்கு எந்த ட்ரிக் வேணுமோ அந்த ட்ரிக்கை கமெண்ட் பண்ணிங்க. அதுக்கான ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் ஃபோட்டோவை போட்டது எடுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், நான் போட்டது, இது எடுத்தது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்து காமிச்சிட்டேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு அடிக்கடிக்கு எல்லா அப்டேட்டும் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் இந்த சேனல். நீங்கள் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை யூடியூப் டிப்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் சேனல்ஸ் வச்சுட்டு இருக்க பீப்புள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.